நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி டிகோட்ஸ். இன்றைக்கி ஜூன் 5, 2026 பின்மாலை அல்லது முன்னிரவு 7 மணி. சரி, இப்போ உலக செய்திகளில் நம்ம ஒரே ஒரு விஷயம், அமெரிக்கா பற்றி ஏற்கனவே நம்ம நேற்று பேசிட்டோம். அதுக்கப்புறம் அதோட அப்டேட் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் ட்ரம்ப்போட கை இறங்கிருச்சு. ஆனாலும் இன்னும் அப்பர் ஹவுஸ், அது செனேட் அப்படிங்கிறது, அது இவருக்கு எதிராக இருக்க போகுதா அப்படிங்கிறது நம்பர் 1. நம்பர் 2 துபாயில் இருக்கக்கூடிய உலகத்தின் 8வது அதிசயம் அப்படின்னா பாம் ஜுமைரா அப்படின்னா அது மேன்மேடு ஐலாண்டு, ஒரு மிகப்பெரிய ஐலாண்டு. அதை பற்றின டீட்டெயில், அதோட பிரச்சனை என்ன அப்படின்னு பேச போகிறோம். ஸோ உங்களுடைய ஆதரவு, லைக் பண்ணி கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து அவசியம் ஆதரவு தாருங்கள். சரி, இப்போ நம்பர் 1 ஃபஸ்ட்டு சொல்கிறது ட்ரம்ப்பு அவர் இஷ்டத்துக்கு இனிமேல் ஈரானில் குண்டு போடுறேன், அடிக்க போகிறேன் அப்படின்னு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டீட்டெயில் எல்லாம் நிறைய எடுத்து பார்த்தோம். லோயர் ஹவுஸில் அவருக்கு எகென்ஸ்ட் வந்துருச்சு. அப்புறம் அவரோட கட்சிக்காரங்களே அவருக்கு ஒரு 4 பேர் அவருக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. அப்போ இவருக்கு எதிராக போட்ட தீர்மானம் வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்போ அவருக்கு பின்னடைவு அப்படின்னு பெருசாக சொல்லியிருந்தாங்க இல்லையா. இது மட்டும் பத்தாது, இனி அப்பர் ஹவுஸ் செனேட் இருக்குல்லையே, அதில் 100 பேர், 100 பேரில் 50 பேருக்கு மேலே இவருக்கு எதிராக ஓட்டு போட்டாங்கன்னா அதுவும் இவருக்கு எதிராகிடும். அது போக அதிபருக்குன்னு சில பவர் இருக்குது, அந்த பவரை வச்சு பண்ணலாம் அப்படின்னாலும் இப்போ இதுக்கப்புறம் அவர் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இப்போ லோயர் ஹவுஸில் பாஸ் ஆகிருக்கிறனால கூட இப்போது ஈரான் மேலே இனி குண்டு போட முடியாது, 1 மாதத்தில் அங்கேருந்து எல்லா படைகளையும் வாபஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் நமக்கு முன்னாடி ஒரு பயம் இருந்துச்சு, நான் அடிக்கடி வெளிப்படுத்திகிட்டே இருந்தேன். எப்படின்னா, கத்தாரில் அல் உதேத் ஏர்பேஸ், அதில் B-52 நியூக்ளியர் பாமர் நிறுத்தியிருக்காங்க. இவர் கிறுக்கு மனுஷன், ஏதாவது திடீர்னு 2 நியூக்ளியர் பாமை போட்டு விட்டு, ஓகே நான் போட்டேன், அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்க அடங்க மாட்டாங்க, அதனால் போட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடலாம். 80 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. இனிமேல் அவர் என்ன இப்போனா 20 வயசு 25 வயசா, இன்னும் ஒரு 50-60 வருஷம் வாழ போகிறாரு அப்படிங்கிறதா, சாக போகிற வயசு. அதனால் அதே மாதிரி இப்போ இங்கே நெதனியா எடுத்தாச்சு, 76 வயசாச்சு. அந்த ஆள் கேன்சரில் பாடாப்பட்டு அந்த ஆளும் சாக போகிற டைமில் இருக்காப்புல. அப்படிங்கும்போது இவங்களுக்கு என்ன இருக்குது, மக்கள் செத்தான, எவன் செத்தான, அமெரிக்காவில் செத்தான, இஸ்ரேலில் செத்தான, ஈரானில் செத்தான, இல்லை வளைகுடாவில் சவுதி UAE செத்தான, எவனும் செத்து போகிறாங்க, நமக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறவங்க. அப்போது திடீர்னு அணுகுண்டை போட்டால் என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயம் இப்போது கொஞ்சம் விலகி இருக்குது. அணு ஆயுதத்தை இவர் இப்போது இஷ்டத்துக்கு கையாள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்காகத்தான் நான் மெயினாக செக் பண்ணி பார்த்தேன். அதாவது 1 மாதத்தில் அங்கேருந்து இவங்களோட படைகள் பூரா கிளம்பி அமெரிக்காவுக்கு வர போகிறாங்களா, அது இல்லையா அப்படிங்கிறலாம் கரெக்டாக ஆனால் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கரெக்டாக நடக்குமா நடக்கலான்னு தெரியாது. ஆனால் அணு ஆயுதத்தை இவர் பிரயோகப்படுத்த முடியாது அப்படிங்கிறது இது ஒரு செய்தி. சரி, நமக்கு இப்போது இதில் இது போர் செய்தியாக சொல்லிட்டு இருக்கோம்ல, அதில் துபாயில் நிறைய விஷயங்கள் நம்பர் 1 டாலஸ்ட், லாங்கஸ்ட், பிக்கஸ்ட் அப்படின்னு எல்லாமே எதெடுத்தாலும் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி துபாய் சொல்லப்போனால் உண்மையிலேயே துபாய் அப்படிங்கிறதே நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட, மனிதனால் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு யோசித்த பல விஷயங்கள் துபாய் செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் மேன்மேடு ஒண்டர்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தெரியும், டாலஸ்ட் டவர், அதுக்கு அங்கே லாங்கஸ்ட் ஷாப்பிங் மால், அப்புறம் அங்கே ஸ்கீ அப்படின்னு சொல்லி பனிச்சறுக்கு இருக்கு இல்லையா, அது அவ்வளோ 50 டிகிரி 48 டிகிரி 50 டிகிரி வெயிலில் கூட அங்கே பனிச்சறுக்கு, அதுக்கான எவ்வளோ கரண்ட்டு என்ன செலவாகும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எல்லா விஷயமும். ப்ளஸ் பிக்கெஸ்ட் மேன்மேடு ஐலாண்டு அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, ஒன்று ஜுமேரா, அது ஃபுல்லி ஆக்குபைட். இன்னொன்று பாம் ஜுமேரா, இன்னொன்று பாம் ஜபல் அலி, அது இன்னும் ஃபுல்லி ஆக்குபைடு இல்லை, கிட்டத்தட்ட முடிஞ்ச ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் த வேர்ல்டு அப்படின்னு இருக்குது. அப்புறம் நயா ஐலாண்டு, இன்னும் அந்த மாதிரி கடலில் ரிக்ளைம்டு சேண்டு அப்படிங்கிறது. ரிக்ளைம்டுன்னு என்ன, கடலுக்கு உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம், ஏன்னா எப்படி பார்த்தாலும் இப்போது இதிலேருந்து கரையிலேருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் தான். எப்படின்னா நீங்கள் அந்த பாம் ஜுமேரா அப்படின்னு அந்த பாம் எடுத்தாச்சுன்னா, ஒரு பனைமரத்துக்கு ஒரு பனைமரம் ஈச்ச மரம், அப்போ ஈச்ச மரத்துக்கு ஒரு தண்டு இருக்கும், அதுக்கப்புறம் இலைகள் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ தண்டுன்னு எடுத்தாச்சுன்னா அந்த ஸ்டெம்மோட
லென்த்து அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே. அதே மாதிரி லீஃபு அப்படின்னு எடுத்திங்கன்னா இப்போ வந்து எப்படின்னா ஒரு தண்டு நீளமாக இருக்குது. அதுக்கப்புறம் லீஃப் 2 2 2 2 2 வந்து இந்த பக்கம் ஒரு 8, இந்த பக்கம் ஒரு 8, சென்டரில் 1 அப்படின்னா மொத்தம் 17 இலைகள். ஓகே. ஒரு இலையும் 2லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் நீளம் இலையும். அப்போ 2 சைடுமே வந்து இது அகலம் எடுத்திங்கன்னா ஒரு 170 மீட்டர்லேருந்து 200 மீட்டர் வரைக்கும். 200 மீட்டர்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 அடி டிஸ்டன்ஸு. அப்போ வீடுன்னு எடுத்தேன், இந்த பக்கம் ஒரு வீடு, அந்த பக்கம் ஒரு வீடு. இந்த வீட்டுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். வெளியில் பார்த்தா கரையில் இறங்கினா அப்படியே பீச் இருக்கும். அப்போ என்ன, மேன்மேடு பீச். கடலுக்குள்ளேயே மண்ணை கொட்டி அந்த மண் எங்கே இருந்து அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருந்து ரிக்ளைம்டு சேண்டு. இதே இது முன்னாடி வந்து நம்ம இது வந்து சேது சமுத்திர திட்டம் சொல்லி நம்ம பார்த்தப்போ நிறையா பார்த்துருப்போம். அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த கசடுகள் கீழே மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாத்தையும் எடுத்து வேறு இடங்கள், அதாவது கப்பல் போகிற மாதிரி அகலப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி இது பண்ணாங்க இல்லையா, என்னது ஃபோர்ஜ் டாட்ஜன்னு சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி ஒரு மிஷினை வச்சு, ஒருவேளை நம்ம இதில் டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க வந்து அதை சொல்லுங்கள் வந்து. அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, இங்கே வந்து எப்படின்னா கப்பல் போகிறதுக்கு எல்லாம் தோண்டி கடலுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிறது கசடுகள் அல்ல மேடு பள்ளமாக தோண்டி அகலப்படுத்தினாங்க. அங்கே என்ன பண்ணாங்கன்னா, இங்கே பக்கத்தில் இருக்கலாம் எடுத்து மேடு பண்ணாங்க. எப்போ எந்தெந்த இடத்துல மேடு பண்ணணுமோ அது கரெக்டாக அந்த ஒரு லொக்கேஷனை போட்டு அங்கேருந்து மேடு பண்ணாங்க. அப்போ என்ன, ரிக்ளைம்டு சேண்ட் அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து கடலுக்குள்ளே என்னென்ன இருந்திருக்கலாம், கடல் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே உள்ள பவளப்பாறை. அப்புறம் பவளப்பாறையில் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத நிறையா கடல்வாழ் உயிரினங்கள், இது எல்லாமே டிஸ்டர்ப் ஆச்சு. ஓகே. நம்பர் 1 வந்து அந்த பக்கம் மொத்தத்துக்கு அப்போ என்னென்னா கடல்வாழ் உயிரினங்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா மொத்தத்துக்கு அங்கே வந்து அந்த ஈகோ சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் ஆச்சு. அப்புறம் அதுக்கு வந்து அப்புறம் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணாங்க. அதையும் வந்து காசை கொடுத்து இதை கொடுத்து அப்புறம் டீட்டெயில் எல்லாம் கொடுத்து சரி பண்ணாங்க. ஏன்னா காசை கொடுத்தா தான் என்ன வேணாலும் ஓகேன்னு சொல்லுவாங்களே. உதாரணத்துக்கு இப்போ நம்ம அமெரிக்காவில் அதானி வந்து அரெஸ்ட் வாரண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 10 பில்லியனுக்கு நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே நீங்கள் வரலாம், அரசு வாரண்டெல்லாம் கேன்சல் அப்படின்ட்டாங்க. ஸோ காசு மட்டும்தான், நீங்கள் வந்து என்ன தப்புன்னு பண்ணிவிட்டு காசை கொடுத்தா சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி தான் இங்கேயும் கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்தது. அந்த டைமில் 2001 ஆரம்பித்து 2005 6 வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. ஆனால் என்னென்னா ஆரம்பத்தில் வந்து இந்த ரிக்ளைம்டு சேண்டுன்னு சொல்லி இங்கே பக்கத்துலேருந்து எடுத்து கடலுக்குள்ளேருந்து எடுத்து அது அப்படி பைப் அடிக்கும், கீழேருந்து அள்ளும், அதுக்கப்புறம் அங்கேருந்து தண்ணிக்குள்ளேயே அடிக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு கட்டத்தில் மேலே வந்து ஓகே தண்ணி லெவல்லேருந்து வாட்டர் லெவல்லேருந்து ஒரு 2 அடி ஹைட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த மறுநாள் பார்த்தா ஒரு 2 அடிக்கு ஒரு 1/2 அடி கீழே இறங்கிருச்சு. எப்படி பார்த்தாலும் அது வந்து ஸ்டேபிள் இல்லாமல், என்ன காங்கிரீட்டில் கட்டமாக கட்டியிருக்கோம் அல்லது தண்ணிக்குள்ளே வந்து கட்டடம் கட்டி காங்கிரீட்டில் கட்டி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து மண்ணை போட்டு அப்படின்னா என்ன அலையடிச்சா என்ன பண்ணாலும் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அது அப்படி இல்லாமல் வெறும் மண், அது கடலுக்குள்ளே இருக்கிற மண் அப்படிங்கும்போது அந்த அலை அடிக்கிறது. அப்புறம் அது வந்து எப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஸ்ட்ரென்த் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இங்கே ஹட்டாலேருந்து அந்த பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிற நிறைய இடங்கள்லேருந்து அதுக்கப்புறம் ராசல்கேமா வரைக்கும் நினைக்கிறேன் அங்கே இருக்கிற மலைகள் இருக்கு இல்லையா, ஒரு 16 மலைகள், அங்கேருந்து எக்கச்சக்கமான எத்தனையோ 1000 லட்சம் டன் ஸ்டோனு. அதுக்கான டீட்டெயில் வந்து நெட்டில் இருந்துச்சு, கொஞ்சம் டீட்டெயில் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. அவ்வளோ இதையும் பார்த்தா அங்கே ட்ரக்காக வந்து குமியும். என்ன செய்வாங்கன்னா இப்போ கடலில் வந்து உதாரணத்துக்கு மேலே வாட்டர் லெவலில் இருந்து ஒரு 50 அடி இப்போ இதுலேருந்து பீச் சைட்லேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும்ல, ஒரு 2 அடி 5 அடி 10 அடி 20 அடி 50 அடி 80 அடி அப்படின்னு சொல்லி கீழே அப்படி இறங்கி போயிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ என்னென்னா முதல்ல வந்து கல்லை வந்து போடுறது, எவ்வளோ அகலத்துக்கு, ஒரு 500 600 அடி அகலத்துக்கு கல்லை போட வேண்டியது. அதுக்கு மேலே வந்து இந்த ரிக்ளைம்டு சேண்ட் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளேயே அதை போட வேண்டியது. அடுத்த லேயரை வந்து திரும்ப கல்லை போட வேண்டியது. ஸோ கல்லுக்கு இடையில வந்து ஃபுல்லாக அந்த சேண்டு அப்படின்னு ஃபுல்லாக வந்து கல்லும் மண்ணும் சேர்ந்து, வேறு ஸ்டீலு அது இதுன்னு பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாம் சேர்ந்து அப்படியே வந்து கட்டி, அதாவது ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி மேலே வந்து வாட்டர் லெவல் மேலே வரைக்கும் வந்துடுச்சு. ஓகே. வந்தால் இது வந்து பார்க்க அங்கே இருக்கும்போது பார்த்தா ரொம்ப அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா ஈக்கோ சிஸ்டம் எல்லாம் நிறைய வந்து பிரச்சனை டிஸ்டர்ப் ஆச்சுங்கிற மட்டும்தான் அந்த டைமில் ஒரு பெரிய கேள்வி இதாக இருந்தது. ஒரு என்ன சொல்கிறது, ஓவராலாக பார்த்தா அப்ஜெக்ஷன் நிறையா இருந்துச்சு. அதையும் மீறி வந்து அங்கே கட்டிட்டான்னு வச்சுக்கலேன், அது லெவலுக்கு மேலே வந்துருச்சு. மேலே வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 8 8 16 ப்ளஸ் சென்டரில் ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக 17 இலை இருக்கும்.
ஓகே. அதுக்கு மேலே முதல்ல வந்து இந்த கிரசன்ட்னு இப்படி இருக்குது. அதில் அட்லாண்டிஸ் இருக்குல்ல, அட்லாண்டிஸ் தி பாம், அப்புறம் வந்து அட்லாண்டிஸ் ராயல் அப்படின்னு சொல்லி 2 பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது. அந்த ஹோட்டல் வந்து 7 ஸ்டார் ஹோட்டல், மிகப்பெரிய அளவுக்கு பயங்கர எக்ஸ்பென்சிவான ஹோட்டல். அது எங்கன்னா கிரசன்ட்னு சொல்லி சுற்றி அப்படி அப்படி கிட்டத்தட்ட 3/4 சர்க்கிள் இருக்கும், சுற்றியே வந்து கிரசன்ட்டு. அந்த கிரசன்ட்டு வந்து அதோட நீளம் கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர். இங்கே ஆரம்பித்து அப்படியே போச்சுன்னா 11 கிலோமீட்டருக்கு கிரசன்ட்டு. அதுக்கும் இந்த மாதிரி கல் மண்ணெல்லாம் சேர்த்து போட்டாங்க. ஓகே. முதல்ல அந்த கிரசன்ட் இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன ஆகி போச்சுன்னா, அந்த இதில் கடலில் அலை இருக்குல்ல, நேராக வந்து அலையை வந்து அடித்து 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 அப்படின்னா, இப்போ இங்கே வந்து இந்த லீஃப் இருக்கே, நம்ம வந்து லீஃபில் எப்படி பார்த்தாலும் கடல்லேருந்து ஒரு 5 அடி ஹைட்டுக்கு, ஒரு 5 அடி அதிகபட்சம் 6 அடி ஹைட்டுக்கு தான் வந்து அந்த நம்ம வந்து மேன்மேடு லேண்ட் இருக்கும். அதில் வந்து வீடு கட்டியிருப்போம். ஓகே. அப்போது டெய்லி வந்து அலை அடித்ததுன்னா சில நேரம் அலை பயங்கரமாக மேலே ஏறுது வருது அப்படின்னு நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இல்லையா? அந்த அலையை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கிரசன்ட்டு. ஓகே. அந்த கிரசன்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே, அருமை, ஐடியா வந்து சூப்பராக இருக்குது. அந்த அந்த டைடு இருக்கு இல்லையா, டைடை வந்து பிரேக் பண்ணது, வேவ் எல்லாத்தையும் வந்து தடுக்கிறதுக்கு இந்த கிரசன்ட்டு சரியாக போச்சு. ஆனால் என்ன நடந்துருச்சு அந்த டைம்லேயே, என்ன நடந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து தண்ணி வந்து ஃப்ரீ ஃப்ளோ இல்லாமல் நிறைய ஃபங்கஸ் ஆல்கே வந்து நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாற்றம் எடுக்கும்போது பொதுவாக என்ன செய்வாங்க, ஸ்விம்மிங் பூலில் நமக்கு வந்து ஆல்கே வருது, பாசம் பிடிக்குது அப்படின்னா குளோரின் சேர்ப்பாங்க. அங்கே வந்து குளோரின் சேர்க்க முடியாது. என்ன பிரச்சனைனா, குளோரின் சேர்த்தா இருக்கிற உயிரினங்கள் பூரா வந்து போயிடும். ஏற்கனவே கடலை ஒட்டி பக்கத்தில் இருக்க இதெல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த திரும்ப அந்த எண்ணத்தை நீங்கள் குளோரின் போட்டாலுமே அந்த கடலோட அந்த தண்ணியும் கீழே கூடிய சைடில் கூடிய எதை வந்து நிற்கும், வந்து நின்னா நிறைய பிரச்சனை அப்படிங்கிறனால குளோரின் போட முடியாது. அப்போ கடல்வாழ் உயிரினங்கள் அங்கே வந்து நீங்கள் கொள்றீங்க. ஏன்னா குளோரின் எவ்வளோ குளோரின் போட முடியும், அவ்வளோ ஏரியா. அதனால் அதில் வந்து ரொம்ப கஷ்டம். அப்படின்னால அப்போ என்ன பண்ணுறது, அப்போ 2 இடத்துல வந்து கட் பண்ணி விட்டு அந்த ஃப்ரீ ஃப்ளோ வரணும் அப்படின்னு கட் பண்ணி விட்டு டைடு மட்டும் அங்கே இருக்கிற அந்த அலைகளை மட்டும் கட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பண்ணாங்க. சரி, இதெல்லாம் பண்ணி முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து அதில் மொத்த வீடுகள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000லேருந்து 4500 வீடுகள் மொத்தம் அங்கே பாம் ஜுமேராவில். அப்புறம் இது இந்த பெரிய ஹோட்டல்ஸ் வேறு. அந்த ஹோட்டலில் பார்த்தினா கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் சொல்லினா உண்மையிலே சுவாரஸ்யமான டீட்டெயில். அதில் அந்த கிரசன்ட்டில் பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்து நல்ல ஹைட்டில் எத்தனை மாடி, ஒரு 15-20 மாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த இதில் வந்து ஒன்று வந்து அட்லாண்டிஸ் தி பாம், அது வந்து கிட்டத்தட்ட அதோட மொத்த அந்த பறந்திருக்க ஏரியா ப்ளஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சேர்த்தா 114 ஏக்கர், அல்லது அதில் வந்து எப்படின்னா 1544 ரூம் இருக்குது. ரூம் ப்ளஸ் சூட் ரூம் அப்படின்னு. அது மாதிரி அட்லாண்டிஸ் ராயல் இருக்கு இல்லையா, அதோட பக்கத்தில் இன்னொன்று இருக்குது. அது பார்த்தா ஒரு மாதிரி மேலே அடுக்கி வச்சு ஒரு மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது வந்து எப்படின்னா 1,93,600 ஸ்கொயர் மீட்டர், அப்படி இல்லைன்னா 21,29,600 ஸ்கொயர் ஃபீட்டு, அல்லது கிட்டத்தட்ட ஒரு 21 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு அப்படி வச்சுக்கோமே. அல்லது அது ஏக்கரில் சொன்னோம்னா அந்த மொத்த பில்டப் ஏரியா எல்லாம் பார்த்தோம்னா 48 ஏக்கர் அது மட்டும். அப்போது அட்லாண்டிஸ் தி பாமில் வந்து மொத்தம் யூஸ் பண்ணியிருக்க காங்கிரீட் எடுத்தோம்னா 58 கியூபிக் மீட்டர். ஒரு கியூபிக் மீட்டருங்கிறது 100 கியூபிக்ஸை என்ன சொல்கிறது, கியூபிக் ஃபீட்டு. ஒரு கியூபிக் மீட்டருங்கிறது ஒரு 10, அதாவது எப்படின்னா ஒரு மீட்டர் அப்படின்னா ஒரு கியூபிக் மீட்டர், அது வந்து 100 கியூபிக் ஃபீட்டு அது. அப்போ 58,000 × 100 அப்படின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம், 10 6 60 லட்சம் கியூபிக் ஃபீட்டு. அந்த அளவுக்கு வந்து காங்கிரீட்டு. அதுக்கப்புறம் ஸ்டீல் உள்ளுக்குள்ளே வந்து ரீபார் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு, அது பார்த்திங்கன்னா 58,000 கிலோமீட்டர் நீளம் மொத்தத்துக்கு. அப்போ எவ்வளோ வெயிட்டுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஸ்டீல் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு அது வந்து 1600 டன்னு ஸ்ட்ரக்சர் ஸ்டீல் வேறு. அப்புறம் அட்லாண்டிஸ் ராயல் அப்படின்னு எடுத்தால் இன்னொரு பக்கத்தில் இன்னொன்று, அதை எடுத்திங்கன்னா 45,000 டன்னு மொத்தம், 5,500 டன் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ரக்சர். இதில் என்ன நடக்குதுன்னா 2001, 2005, 2006 அதில் இந்த நாசாலேருந்து சேட்டலைட் இமேஜ் வரும் இல்லையா, அதில் அவங்க அளவெடுக்கிறாங்க. இது வந்து கடல் அந்த நிலத்து மட்டம், கடல் மட்டம் இதுலேருந்து இவ்வளோ ஹைட் இருக்கு இல்லையா, அதில் எவ்வரி இயர் வந்து ஒரு 5 மில்லி 1 சென்டிமீட்டர் வரைக்கும், 1 சென்டிமீட்டருக்கு எல்லாம் மொத்தம் கீழே இறங்குது அப்படிங்கிறது நம்பர் 1. இதோட பிரச்சனைகள் எடுத்தாச்சுன்னா இது வந்து பயங்கரமான அளவுக்கு என்னது, உலகத்திலேருந்து பெரிய பெரிய மைக்கேல் ஷூமேக்கராக இருக்கட்டும், இதில் பெரிய பெரிய ஆட்கள் வந்து வாங்கியிருக்காங்க. நம்ம நடிகர்கள் அப்படி பார்த்தா ஷாருக் கானுக்கு வீடு இருக்குது,
நிறைய பேருக்கு இருக்குது, அது சொல்ல வேண்டியதில்லை. யூரோப்லேருந்து, இந்தியாவிலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து யார்கிட்டலாம் பணம் இருக்கோ அவ்வளோ பெரிய பணக்காரங்களும் அங்கே வந்து வீடு வச்சுருக்காங்க. வீடு வச்சு முதல்ல தங்குறாங்கன்னா பெருசாக தங்குறது இல்லை. ஆனால் வீடு வச்சுருக்காங்க, எப்போயாவது வருஷத்துக்கு 2 வாட்டி போகிறாங்க, 3 வாட்டி போகிறாங்க, அங்கே போகிறாங்க, தங்குறாங்க. அது வரைக்கும் அங்கே இருக்கிற வீட்டு வேலைக்காரங்க அங்கே இருக்காங்க. அந்த மாதிரி தான் எப்படியும் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான். நிறைய வீடுகள் 4000 வீடு. இப்போ தனித்தனியாக அந்த ஒரு ஃப்ரண்ட்டில் மட்டும் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வீடு. அந்த 2000 வீட்டில் வந்து எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் வாங்கியிருக்காங்க. அது சாதாரண மக்கள் அங்கே போய் குடியிருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு இந்த மாதிரி இருக்குது. இதில் சில பிரச்சனைகள் இருக்குங்கிறது, அது இந்த பாம் ஜுமேரா வந்து முங்கிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த போரில் துபாய் டூரிசம் போச்சு, அதோட வருமானம் போச்சுங்கிறது ஒரு பக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே ஏகப்பட்ட பேர் எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதாவது விற்றுட்டு போகிறாங்கன்னா வாங்குறக்கு ஆள் இல்லை. இங்கே இருந்தால் பிரச்சனை சொல்லிட்டு நிறைய பேர் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் அங்கே கார்டன் மெயின்டெனன்ஸ் இல்லை, ஸ்விம்மிங் பூல் மெயின்டெனன்ஸ் இல்லை, ரோடு மெயின்டெனன்ஸ் இல்லை, பெருசாக வீடு மெயின்டெனன்ஸ் இல்லை. ஒன்றும் இல்லாமல் காரெல்லாம் அங்கே போட்டு அங்கே வச்சுருந்தா அவங்க காரெல்லாம் தூசி படிஞ்சு கிடக்கு அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா அது கைவிடப்பட்ட ஒரு நகரம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து பாம் ஜுமேரா கிட்டத்தட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் போயிட்டு வந்த நம்ம நண்பர்லாம் சொன்னாங்க, முன்ன மாதிரி இல்லை, அங்கே வந்து ஆட்கள் வந்து நடமாட்டமே குறைவு, உள்ளே போனால் ஏன் என்னன்னு வேறு கேட்குறாங்க அப்படின்னு. ஏகப்பட்ட பிரச்சனையா இதில் வந்து எதுக்காக அந்த வீடு வாங்குறாங்க? அங்கே வீடுனா நமக்கு வந்து ஒரு ராயலாக இருப்போம், அதுக்கப்புறம் வீட்டை விட்டு இறங்குனா பின்னாடி வந்து அப்படியே நமக்கு பீச் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த பீச்சில் என்ன பிரச்சனைனா, அங்கே வந்து பாசி பிடிச்சி ஸ்மெல் அடித்து அந்த பீச்சில் நம்மளால் ஜாலியாக குளிக்க முடியாது. தண்ணி இருக்குது, ஆனால் அதில் வந்து நார்மல் வாட்டர். இப்போ ஜுமேராவில் மற்ற இடங்களில் வந்து பீச்சில் போய் குளிப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து இதில் மெரினா பீச்சோ அங்கே எங்கேயோ ஏதாவது பீச்சில் குளிக்கிறோம்னா இந்த கடலோட குவாலிட்டி, தண்ணி குவாலிட்டி வேறு. அங்கே வந்து எல்லாம் கவர் பண்ணி வச்சதுனால அந்த தண்ணி குவாலிட்டி நாத்தம் எடுக்குது, அதில் குளிக்க முடியாது. பேருக்கு தான் வந்து பீச் ஃப்ரண்ட்டு அப்படிங்கிறது. ஓகே, அப்போது இது வந்து ஒன்று அந்த கடல் பீச் ஓரம் அப்படிங்கிறது வந்து பேருக்கு தான் பீச்சு, மற்றபடி அங்கே பெருசாக ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. நம்பர் 2 வந்து எவ்ரி இயர் வந்து ஒரு 5 மில்லிமீட்டர் 8 மில்லிமீட்டர்னு சொல்லி சிங்க் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரே அளவுக்கு அப்படியே சிங்க் ஆச்சு, அப்படியே கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சுன்னா 50 வருஷத்துக்கு வந்து அவங்க சொன்ன கணக்குப்படி கீழே இறங்கி போயிடும். 50 வருஷம் பரவாயில்லையா அப்படின்னா. ஆனால் ஒரே ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? இப்போ வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு இலை இருக்குது. அந்த இலையில் அங்கே சிங்க் ஆகிறது வந்து ஒரே ஈவனாக சிங்க் ஆகிறது இல்லை. சிலது வேகமாக சிங்க் ஆகுது, சிலது கம்மியாக சிங்க் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? மேலே ஏறி இறங்கி ஏதாவது வந்து ஒரு 2 மாடி 4 மாடி பில்டிங் போனாங்கன்னா பில்டிங் சாஞ்சிரும், பில்டிங் கிராக் விழுவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு சிக்கல். இதைத்தான் சொல்ல வந்து இந்த அட்லாண்டிஸ் இருக்கு இல்லையா, அட்லாண்டிஸ் திப்பாம், அட்லாண்டிஸ் ராயல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது அவ்வளோ பெரிய அளவுக்கு இப்போ வெயிட்டாக போட்டு அங்கே வச்சுருக்காங்களா, அது எங்கே கடலுக்குள்ளே ரிக்ளைம்டு இதில் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து தைரியம் கொடுத்தது எது அப்படின்னா, புர்ஜல் அராப்னு சொல்லி ஒரு தனியாக 7 ஸ்டார் ஹோட்டல் வச்சாங்க இல்லையா, அதுவும் இந்த மாதிரி ரிக்ளைம்டு சேனலில் போட்டு ஸ்ட்ராங்காக வச்சு பண்ணிட்டாங்க, நல்லாயிருக்கு. ஆனால் அது கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன வந்துச்சு அப்படின்னா, முழுக்க வந்து ஜிஆர்பின்னு சொல்லி இப்போ ஃபைபர் கிளாஸ் தான் பண்ணாங்க. காங்கிரீட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் இங்கே வந்து காங்கிரீட் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த வெயிட்டு கீழே இறங்க ஒரே மாதிரி கீழே இறங்குச்சுன்னா பில்டிங் அப்படியே இருக்கும். ஆனால் மேலே ஏறி இறங்கி இந்த மாதிரி இருக்கும்போது பில்டிங் வந்து சாஞ்சிரும், கிராக் விழுவும், பிரச்சனை. ஏற்கனவே கிராக் விழுந்திருக்குன்னு முன்னாடி வந்து ஒரு வீடியோ இதெல்லாம் பார்த்து அந்த வீடியோ பேன் பண்ணிட்டாங்க அங்கே. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அங்கே போய் தங்க போகிறவங்க பயப்படுவான்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹோட்டலில் ஆக்குபென்சி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனாலும் இப்போ வந்து கிராக் விழுது. நம்பர் 1 வந்து பீச்சு நாத்தமடிக்குது, அப்புறம் சிங்கிங் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்கேஸ் எமர்ஜென்சி அப்படின்னா அதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு வந்து அந்த தண்டு இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் ஒரே என்ட்ரி, மற்ற வேறு என்ட்ரி கிடையாது. இல்லை போட்டு பக்கத்தில் போட்லேருந்து கிளம்பி வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு அக்சஸ் வந்து ரொம்ப ஒரு இஷ்யூவாக இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அதனால் என்ன பெரிய பிரயோஜனமாக இருக்குன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அங்கேருந்து ஸ்கூலு காலேஜுக்கு ஹாஸ்பிட்டல் போனால் அதுக்கான ஒரு வசதி ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னு. அதோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஒன்று மனுஷன் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாக பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது வந்து இப்படி வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் மேபி இன்னும் சில பல வருடங்களில் வந்து அது ஒரு மாதிரி வழக்கொழிஞ்சு ஒரு மாதிரி ஆயிருமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பேச்சு அப்படியே வந்து புர்ஜுல் அராப்லேயும் இருக்குது. ஏன்னா கீழே வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து பெரிய கஷ்டம் அப்படின்றாங்க. அதை பற்றி வேறு இதில் அடுத்த ஒரு காணொளியில் பேசுவோம். ஆனால் என்னென்னா, இப்போது என்ன சொல்கிறேன்னா, பாம் ஜுமேரா இது வந்து வெதர் இட் இஸ் மேன்மேட் ஒண்டர் ஆர் மேன்மேட் டிசாஸ்டர். இப்போது இதுவரைக்கும் அது மேன்மேட் ஒண்டர், மனிதனால் நிகழ்த்தப்பட்ட ஒரு அற்புதம்.
அது மனிதனால் நிகழ்த்தப்பட்ட ஒரு அற்பம் அல்லது வந்து மோசமான விளைவு சந்திக்க போகுதா அப்படிங்கிறது வெகு விரைவில் தெரியும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து பாம் ஜுமேரா எல்லாருடைய கனவு. ஆனால் பாம் ஜுமேரா அது வந்து விட்டு எல்லாம் வெளியே வந்துட்டுருக்காங்க. இது வந்து இப்போ போகிறனால வந்தாங்க. அது இல்லாமல் ஏற்கனவே வந்து இது எதுக்கு இப்போ சரியில்லை அப்படின்னு நிறையா பேர் வெளியே வந்ததாக தகவல்லாம் வந்துடுச்சு. சில தகவல் எப்படின்னா, இங்கே யூரோப்பிலேருந்து அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய அந்த வீடியோ அந்த தகவல்லாம் வேணும்னே துபாயை பற்றி நெகட்டிவாகவே நிறையா போட்டுட்ருக்காங்க. அதுலேயும் முழுசாக உண்மை இல்லை. இப்போ நம்ம சொல்கிறது ரெண்டுமே இருக்குது. அதில் ஒருவேளை இந்த சின்ன சின்ன வீடுகள் வந்து ஏற்றி அதாவது சிங்க் ஆகிறது ஒரு பக்கம் கீழே, ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்து கடல் அலை அதெல்லாம் வந்து கீழே மண்ணரிப்பில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் முன்ன பண்ண வந்துச்சு அப்படின்னா ஒரு இலைங்கிறது கொஞ்சம் மேலே எப்படி ஏறி இறங்குச்சுன்னா வீடு அங்கே இருக்க பிரச்சனை ஆகும். ஆனால் அந்த கிரசண்ட்டில் வந்து இப்போ ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்காங்க இல்லையா, அட்லாண்டிஸ் தி பாம், அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. துபாய் ஏகப்பட்ட ஒண்டர்ஸ் வந்து நிகழ்த்தி வச்சுருக்காங்க. அது வந்து மேன்மேடு ஒண்டர்ஸ் எல்லாமே இனி மேன்மேடு டிசாஸ்டர் ஆக போகுதா இல்லையா அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லும். அதில் அங்கே உள்ள ஸ்டெபிலிட்டி தான் பதில் சொல்லும். ஸோ அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.